Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. Chai with Chitra, social talk. நட்பை பற்றி சொல்லுங்கள். நட்பு பார்த்தீங்கன்னா ஏன் சார் அவரே சகோதரர்களை பற்றி என்ன இல்லை சார் ஏதாச்சும் ரொம்ப சீரியஸாக சொன்னால் எங்களுக்கு வராது. அதான் திருச்சி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருக்க மாட்டோம். ஒரு மாதிரி கூட பிறந்தவங்க சிப்ளிங்ஸ் மாதிரி தான் எல்லாமே ஒன்றா இருப்போம். சண்டை போகிற டைம் சண்டை போடுவோம், கண்டிப்பாக சண்டை போடுவோம். அதே மாதிரி திருப்பி சேர்ந்துருவோம். அது இந்த பாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு லைஃப்பில் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு இது கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பாண்டு தான். அது முடிஞ்சிச்சு சார். இல்லை சார், எல்லாரும் இது என்ன சொல்கிறது, அந்த கனெக்டிங் பாயிண்ட் என்னன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு எங்களோட கனெக்டிங் பாயிண்ட்டே நாங்கள் எல்லாம் அடி வாங்கி வந்தது எல்லாம். அதான் அந்த அந்த ரீல்ஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்றப்ப எல்லாரும் எப்படின்னா ஒவ்வொரு இடத்துல இருந்து அடி வாங்கிட்டு வந்துட்டோம். அடி வாங்கிட்டு உக்காந்துருக்கோம். சரி இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு விக்கல்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு டவுன் ஃபேஸ் அப்போ வந்து நாங்கள் எல்லாருமே, அதாவது யாருமே யார்கிட்ட இருந்தும் எதுவுமே எதிர்பார்க்கல. அதாவது இப்போ இவர் வந்துட்டு ஓகே ஆதி இருக்கான், ஹரி இருக்கான், அப்போ நம்ம வந்து நல்லா ஹரிட்ட இருந்து கண்டென்ட்டும் ஆதிட்ட இருந்து எடிட்டிங்கும் எல்லாமே பண்ணி பயங்கரமாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியோ, இல்லை வந்துட்டு ஓகே விக்ரம் ப்ரோ வந்து நமக்கு ரெகுலராக ஒர்க்கு கொடுப்பாப்புல அப்படின்ற மாதிரியோ அந்த மாதிரி எந்த ஒரு அதாவது எதுவுமே இது பண்ணல. அதாவது நாங்கள் இது பண்ணும்போது ஓகே ரீல்ஸ் பண்ண போகிறோம், பண்ணுவோம்மா, எல்லோரும் ஓகே வித் இட் அப்படின்ற மாதிரி அதை கேட்டு, அதாவது இப்படி யாருமே கேட்க போகிறது கிடையாது. உங்களுக்கு சம்மதமா, நீங்கள் இதில் ஒர்க் பண்ணலாமா, அதாவது ஒர்க் பண்ணும்போது ஒரு இதாக தான் கொலாபரேட்டிவாக தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யாரும் கேட்க வேண்டாம். வாங்க வந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இது கொலாபரேட்டிவ் ஒர்க்கு அப்படின்ற மாதிரிட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்துட்டு அப்படி ஒரு ஸ்டார்ட்டில் இருந்து எல்லாருமே ட்ராவல் பண்ணோம்ன்றனால டிஸ்கஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அந்த மாதிரி ஓகே உனக்கு இந்த ஜாப் அசைன் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி இருக்காது. எல்லோரும் இல்லைன்னா முன்ன பின்ன பண்ணி அப்படி ஒரு இதில் அப்படி ஒரு ட்ராவலில் இருந்தனால எங்களை அறியாமையே வந்துட்டு நாங்கள் அதனால தான் சிபி ப்ரோக்கு வந்து அது ஒரு கான்சியஸ் இதாகவே இல்லை. நீங்கள் கேட்கும்போது தான் ஆமாம்ல நம்ம எல்லோரும் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கோமோ அப்படின்ற அந்த ஒரு தாட்டே அப்போ தான் எங்களுக்கு வருது. ஏன்னா அந்தளவு வந்து நாங்கள் பிளெண்ட் ஆகி டைம் ஸ்பெண்ட் அதாவது ஒரு படத்துக்கு போகிறதாகட்டும், இல்லை இந்த இப்போ கிரிக்கெட் விளையாடுறதாகட்டும், எல்லாமே வந்துட்டு எதுனாலும் ஒரு ரொம்ப ப்ராப்பரான்ட்டுலாம் இருக்காது. அவ்வளோதான் போகிறோம், சரி வாங்க போவோம், ரைட் இன்றைக்கி பண்ணுவோம், ரீல் எடுக்கணும், ரீல் எடுத்து முடிச்சாச்சா, சரி ரைட் எங்கேயா வெளியே போவோம் அப்படின்ற மாதிரி தான் இருப்போமே தவிர்த்து அவ்வளோ ஒன்றும், அதாவது அந்த ப்ரொஃபஷ்னலுக்கும் அந்த பர்சனலுக்குமே ஒரு வித்தியாசம் தெரியாமல் ஒரு பிளண்டில் வந்துட்டோம். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல அடையாளத்தை கொடுத்துருக்கு. இன்றைக்கி யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் பல பேர் வந்து ஒரு நல்ல ரெவென்யூ மாடலாக இருக்கிறதா நினைக்கிறாங்க. ஆனால் நிஜமாகவே யூடியூப் அப்படி எல்லாருக்கும் ரெவென்யூ மாடலாக இருக்கா? ஓப்பனிங்லேயே வந்து ஆஃபீஸ்லாம் போட்டு உட்காரக்கூடாது. அது நான் ஒன்று வச்சுருக்கேன். 0 பட்ஜெட்டில் ஆரம்பிக்கணும். 0னா நம்மளோட 0 என்ன, ஒருத்தனால 1000 ரூபாய் வந்து ஒரு கணக்கெல்லாம் செலவு பண்ண முடியும், ஒருத்தருக்கு 10,000, ஒருத்தருக்கு 1,00,000 இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆரம்பித்து அப்புறமா தான் அதுலேருந்து வரும். அதுக்கேற்ற மாதிரி மிச்சது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா நல்ல ரெவன்யூ சிஸ்டமாக அமையும். இதில் வந்து சும்மா ரீல் போட்டோன்னு நம்ம பெரிய ஆள் ஆயிடலான்றது ஒரு எல்லாரும் பண்ணுறதையும் நானும் பண்ணுவேன், அதுக்கு எனக்கு நிறையா காசு வரும்ன்றது வந்து ஒரு பிம்பம். அது பொய். ஆக்சுவலி எல்லாரும் பண்ணுறதையே நீ உன் ஸ்டைலில் பண்ணணும். ஏதோ உங்ககிட்ட ஒன்று தனியாக இருந்தால் தான், அந்த ஒரு தனித்துவம் இருந்தால் தான் இங்கே வந்து தனியாக தெரியும். அப்படி தனியாக தெரிஞ்சால் தான் உனக்கான ஆடியன்ஸ் வருவாங்க. உனக்கான ஆடியன்ஸ் வந்தால் தான் உனக்கான காசும் வரும். யூடியூப்லேருந்து வர ரெவன்யூவை தாண்டி யூடியூப் மூலிமா வர ஃபெமிலியாரிட்டி, ஃபேம், நேம், க்ரெடிபிலிட்டி, இதை எப்படி நீ சொசைட்டியில் யூஸ் பண்ணி அது மூலிமா எப்படி சம்பாதிக்கிறன்றது தான் இப்போ நாங்கள் இருக்கோன்னா யூடியூப் ரெவன்யூ விட எனக்கு வந்து ஸ்டாண்டப்
டிக்கெட் சேல்ஸில் ஜாஸ்தி வரும். அது நல்ல ரெவன்யூவாக இருக்காது. நல்ல ஸ்டாண்டப் நல்ல ரெவன்யூ வரும் சார். நல்ல ஃபேம் வந்துச்சுன்னா நல்ல ரெவன்யூ. இது இப்போ இவங்க வந்து நாளைக்கு சினிமா போகிறோம் கிளிக் ஆகுதுன்னா இவ்வளோ நாள் யூடியூப்பில் சம்பாதிச்சது தான் அவங்க ஒரு படத்தில் சம்பாதிச்சிருவாங்க கிளிக் ஆகும் போது. ஸோ அது இப்போ ஆனால் இந்த ஃபேம்னால தான் அங்கே போகிறோம். இது ஒரு கேட்வேவாக வச்சுக்கலாம். ஆமாம், இது ஒரு கரெக்டான எல்லா பிஸ்னஸுக்குமே கரெக்டான கேட்வே கரெக்டாக பயன்படுத்தினோன்னா இந்த ஃபெமிலியாரிட்டியை இப்படி கரெக்டாக மக்களோட நம்பிக்கையை சிதைக்காமல் யூஸ் பண்ணணும். அவன் நம்மளை நம்புறான்றதை இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே விற்கவும் கூடாது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணோன்னா கரெக்டாக இது பண்ணணும். அண்ட் அதே மாதிரி எனக்கு இது நான் பர்சனலாகவே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது சார். விக்கல்ஸில் நல்லா கேமரா பண்ணுவேன், நல்லா எடிட் பண்ணுவேன்றது இவங்களுக்கு தெரியும் அது. ஆனால் நான் வெளியே இது சொன்னேன்னா ஓகே அங்கே பண்ணுறீங்க, உங்களோட ஒர்க் காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அது. ஆனால் இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் இதை பற்றி வீடியோஸ் போட ஆரம்பித்ததும் எனக்கான அறிமுகம் அவங்களே சொல்கிறாங்க, உங்களோட வீடியோஸ் பார்த்துருக்கேன் நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அது சம்மந்தமான வீடியோஸ் நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணுறது, நம்மளை காட்டிக்கிறதுக்கு நம்மளோட ஒரு போர்ட்ஃபோலியோவாக இந்த சோஷியல் மீடியாவை அப்படி அந்த ஒரு ஆங்கிளில் ஸ்டார்ட் பண்ணோம்னா அது நம்மளை கண்டிப்பாக அந்த ஒரு ரெவன்யூ சிஸ்டம் அதாவது அந்த நம்மளோட தொழிலை வச்சே ரெவன்யூ சிஸ்டம் ஈஸியாக பில்ட் ஆகும். பொதுவாக இன்னைக்கு யூடியூப் சேனல்ஸ் ஹெல்த்தியாக இருக்கா? இல்லை சார், எனக்கு தெரிஞ்சு இன்டர்நெட்டே கொஞ்சம் நம்மளுக்கே தெரில. எலக்ட்ரிசிட்டியை புதுசாக வந்தோன்னே கையை பிடிச்சி பார்த்த மாதிரி இன்டர்நெட்டை நம்ம கையை பிடிச்சிட்டோம். இப்போ டக்குன்னு அது என்ன பண்ணுதுன்னு யாருக்குமே தெரில. இதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஒரு பக்கம் குழந்தைகள் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. அவங்க இப்போ எங்கள் அக்கா பொண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீல்ஸில் பண்ணுறது அவள் யதார்த்தமாக பண்ணிருக்கா. இப்போ நாங்கள் எப்படி ரீல்ஸில் திட்டி பேசுகிறோமோ அந்த மாதிரி கிண்டலாக பேசுகிறோமோ பெரியவங்ககிட்டே அவள் அப்படி தான் பேசுகிறா. எனக்கு அது எப்படி சொல்கிறது, இப்போ என்னால் தான் அவள் அப்படி பேசிகிட்டு இருக்கா. ரீல்ஸில் பேசுகிறது, அவங்க பர்சனல் லைஃப் பற்றி பேசுகிறது. இது நாங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து எப்படி சினிமாவில் ஒரு 4 பேர் அடிக்கிறாங்கன்னா அதை நாங்கள் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறாங்க, பார்க்க நல்லாயிருக்கும் நாங்கள் புரிஞ்சுட்டு ஒரு டிட்டாச்மெண்ட் தேவையோ. ரீல்ஸு யூடியூப் கண்டென்ட்டும் இது யதார்த்தமோ ஒரு உண்மையோ கிடையாது. எல்லாமே ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்குது. எவ்வளோ நிஜமான விலாகாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த டிட்டாச்மெண்ட்டை அடுத்த தலைமுறைக்கு கொஞ்சம் இப்படி சினிமாவை நம்ம ஒரு பொண்ணை பார்த்தோன்னா அது பின்னாடி போய் டான்ஸ் ஆடக்கூடாதுன்ற அறிவு இருக்குல்ல, அந்த மாதிரி இது ரீல்ஸ்லேயுமே இது ரீல்ஸுன்றதும் அவங்க ஒருத்தவங்க உட்காந்து உனக்காக எழுதி யோசித்து டிஸ்கஸ் பண்ணி பண்ண விஷயம், இது அவங்க லைஃப் இல்லை அப்படின்ற இந்த ஒரு எஜுகேஷன் இப்போ ரொம்ப அநியாயத்துக்கு தேவையாக இருக்குது. அது வந்துருச்சுன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டீங்க. தேங்க்யூ சார். இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுடைய ஃபேமிலியில் எப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ் இருந்தது? நான் இன்ஜினியரிங் முடித்தோடனே சினிமா பண்ணணும்னு நினச்சேன் சார். சினிமா போனோன்னே சக்ஸஸ் வராதுன்னு தெரியும். அதனால நான் டக்குன்னு லா போயிட்டேன். சரி இந்த 3 வருஷம் லா படிக்கிற கேப்பில் அப்படியே டக்குன்னு இதுக்குள்ளே ஏதாச்சும் வந்துடலாம் அப்படின்னு அதுக்குள்ளே ஸ்டாண்டப் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் வீட்டில் கரெக்டாக அவங்க ஏதாச்சும் குறை சொல்ல நடுவில் வரும், ஏதாச்சும் வரும். பட் அதுக்குள்ளே என் லக்கு கரெக்டாக எல்லாம் அமைஞ்சு ஒரு மாதிரி வந்துருச்சு. 2022 வைரலான 2023 எனக்கு கல்யாணமே நடந்துருச்சு. ஸோ எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவர் போட்ட பிளான் இல்லை, பட் ஒரு மாதிரி நான் எதோ பண்ணி ஒரு மாதிரி உழப்பி ஏதோ ஓரளவுக்கு அவருக்கு மனசு கோணாத மாதிரி நடந்துருச்சு. ஒரு தடவை என்ன நடந்துருச்சு, நான் டிபார் ஆகிட்டேன் சார் லா படிக்கும்போது. டிபார்னா போகிறதில்ல, காலேஜே போகிறதில்ல, உட்காந்து ஜோக்ஸ் எழுதிட்டு இருப்பேன். அன்றைக்கி ஈவினிங் ஓப்பன் மேக்காக ஜோக்ஸ் கிளாஸ்க்குள்ளேயே உட்கார பிடிக்காது, காலேஜ் போயிட்டு கிளாஸ் வெளில உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அடுத்த வருஷம் திருப்பி போய் எழுதணும். ஸோ இது வீட்டில் நான் சொல்லவே இல்லை. நான் என்ன நினச்சிருந்தேன்னா ஒரு 6 மாதத்தில் பெரிய ஆள் ஆயிடலாம், பெரிய ஆள் ஆனதுக்கப்புறமா நிறைய கோடிகளில் காசு வரும், அதெல்லாம் கொடுத்துட்டு சொல்லிடலாம் காலேஜ் டிபார் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்படி அது அன்றைக்கி தெரிஞ்ச ரியாலிட்டி அவ்வளோதான். அப்படிலாம் எதுவும் நடக்கலை. அவங்க கண்டுபிடிச்சோன்னே ரொம்ப எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா ரொம்ப அழ வச்சது அந்த ஒரு நாள் தான். அது மட்டும்தான் எனக்கு ஒரே ஒரு ரிக்ரெட். இது பேசாமல் படிச்சிருந்துருக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ யோசித்து பார்த்தா சப்பையாக தானடா இருக்குது, ஒரு 1/2 hour அப்படி இப்படி படிச்சுட்டு அந்த கிளாஸில் உட்காந்து தூங்கிட்டு வந்திருந்தா கூட அட்டெண்டன்ஸ் கிடச்சிருந்துருக்குமே அப்படின்னு தோணுது. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவும் சினிமாவுக்கு ட்ரை பண்ணிருந்தார் சார். அவர் நிறையா ஒரு 1000 நாடகம் அதெல்லாம் பண்ணிருந்தார் அவர் பீரியடில். அது என்னென்னா அவர் சினிமா விட்டு வந்துட்டார், அந்த கோலே விட்டு வந்துட்டார், வெற்றி பெற முடியலன்ட்டு. ஆமாம், அதனால் அதை பற்றி அவர் என்கிட்ட அவர் ஷேர் பண்ண மாட்டார். நானும் எங்கள் அப்பா உட்காந்து அப்படியே ஜிவிஎம் ஃபாதர் அண்ட் சன் மாதிரி கிடோ நான் இங்கே விட்டுட்டு போகிறலாம் பேச மாட்டோம். என்னடா என்ன பண்ணுறேன் சராசரி அப்பா. ஆமாம் சார், பார்த்தா அப்படி திரும்பி நானும் அதனால அன்னைக்கு ஒரு நாள் உட்காந்து அன்னைக்கு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினார். ஏன்னா அவர் என்கிட்ட சொன்ன காரணம்னா நான் பஸ்ஸில் போய் ட்ரை பண்ணுவேன்டா. எங்கள் அப்பா அம்மா லாயர் சார். எனக்கு ஆண்டவன் புண்ணியத்தில் இந்த
நான் வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டேன்லாம் எனக்கு கிடையாது, நிஜமாலே கிடையாது. அவர் என்ன சொன்னார்னா, டேய் நான் பஸ்லலாம் போய் அப்படி ட்ரை பண்ண எனக்கே கிடைக்கல, உன்னை பார்த்தா நீ காரில் போகிற வர, உன்னை பார்த்தாலே கோவம் தான் வாய்ப்பு தரமா இப்படியே சொல்கிறாரு என்கிட்ட. அவர் சொல்கிறது ஒரு லாஜிக்காக இருந்துச்சு, ஆமாம் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு என்னை பார்த்தான்ற மாதிரி. பட் அப்போ அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி என்கிட்ட என்ன சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நான் தோத்துட்டேன், அதான் ஃபஸ்ட் டைம் என்கிட்ட அப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாரு அவர். நான் தோத்துட்டேன், அது நீ உனக்கு நடந்துடக்கூடாது, அதனால இதை விட்டுரு, லா பண்ண அப்படின்னாரு. நான் அன்னைக்கு முடிவு பண்ண, சத்தியமாக இதே தான் பண்ணி ஆகணும், எங்கள் அப்பா பேரை எப்படியாச்சும் அந்த பெரிய ஸ்க்ரீனில் கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு அதை நோக்கி தான் நகர்ந்துட்டுருக்கேன். ஹோப்ஃபுல்லி வந்துடும் கொஞ்ச நாளில். ஸோ அதுதான் ஒரு மூமெண்ட். எங்கள் அம்மா வந்து அவங்க ஒரு மாதிரி, நான் தண்ணி நல்லா குடித்தாலும் என் பிள்ளை மாதிரி தண்ணி குடிக்க ஆளே இல்லை அப்படின்றவாங்க. அது எல்லா மதருக்கும். அதனால அவங்க ஒன்றும் அவ்வளோ பெரிய இது இல்லை. எங்கள் அப்பாவுக்கு இப்போ தான் கொஞ்சம் பெருமை இதெல்லாம் வந்திருக்கு. அந்த இன்டர்வியூ இதெல்லாம் வந்தோன்னே தான், இப்போ நான் அமெரிக்கா இங்கெல்லாம் போய் டோர்லாம் பண்ணிட்டு வந்தேன். அவர் ரொம்ப ஆசை, நான் படித்து அமெரிக்காலாம் போய் படிப்பேன். அவருக்கு அதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சன்லாம் போனாங்க, நானும் போகணும்னு ஆசை. இப்போ நான் ஃபாரின்லாம் போய் ஷோஸ் பண்ணோன்னா அவர் கொஞ்சம் ஓகே, என் பையன் ஏதோ பண்ணியிருக்கான்னு கொஞ்சம் நம்பியிருக்காரு சார். இதுதான் என்னோட பேரண்ட்ஸோட என்கிட்ட இருந்தது. காதல் திருமணம் அவங்களது? ஆமாம் சார், லவ் மேரேஜ். இன்ஸ்டாகிராமில் சார் அப்படியே பேசினோம், அப்படியே பழகணும், அப்புறம் அப்படியே லவ் ஆச்சு, அப்புறம் அப்படியே கல்யாணம் ஆயிடுச்சு சார். ஆண்ட முன்னியத்தில் அந்த எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. சரி இவனுக்கு பொண்ணு கிடைக்கிறது பெருசு, டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சிடோன்னு இது பண்ணிட்டாங்க. போய் பேசி ரொம்ப சுமூகமாக தான் இருந்துச்சு. அந்த எங்கள் வீட்டில் என்னை பார்த்து பெருமைப்படுறதோட என் ஒய்ஃப் வீட்டில் தான் என்னை பற்றி ரொம்ப பெருமையாக இருப்பாங்க. எனக்கே ஷாக்காக இருக்கும். என் வீட்லேயே நான் அவ்வளோலாம் மதிக்க மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போனால் எனக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கும். எனக்கே புரியாது, ஐயோ நம்மளை போய் இவ்வளோ மதிக்கிறாங்களே, நான் அவ்வளோ சீன் கிடையாதே அப்படின்னு நானே கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடிடுவேன். ஐயோ இவ்வளோ மரியாதை வேணாங்க, கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்ற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கும் ரொம்ப அந்த வகையில் வெரி லக்கி சார். உங்கள் வீட்டில் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? எங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னா, நான் ஏமாற்றிட்டு இருந்தேன். அருமை. ஏமாற்றிட்டு இருந்தேன்னா, நான் வந்து மற்றவங்க மாதிரி நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு போட்டுலாம் சுற்றலாம், அந்த மாதிரி ஏமாத்தல. இப்போ யார் தரங்க இல்லைடா சொல்கிறேன், மொத்தமாக சொல்கிறேன், படிக்காம இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லல. நியாயப்படுத்துறதுக்கு நோக்கம் இல்லையே. ஐயோ நோக்கம் நான் அப்படி சொல்லல, நான் பொத்தாவதோ சொல்லிட்டேன். ஐயா நாங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு விவசாய குடும்பம். எங்க வீட்டில் சிரிக்காது, ஏதோ பொய் சொல்றேன், நிஜமாலே நீங்க அப்படித்தானே? பார்த்தீங்கன்னா வந்து நடிக்க போறேன்னு சொன்னாங்க, வந்து ரொம்ப இதாக பார்ப்பாங்க, என்ன நடிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. வீட்டில் சொன்னால் நம்புற மாதிரி இல்லை, ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் வீட்டில் அவங்க நம்புற மாதிரி எதுவுமே பண்ண கிடையாது. 10th வரைக்கும் நான் ஃபுல் பாஸ் ஆனதே கிடையாது, பப்ளிக் எக்ஸாம் மட்டும் தான் ஃபுல் பாஸ் ஆகினேன். இவர் எவ்வளோ பரவாயில்ல போகுது, அவரெல்லாம் டாப்புங்க, ஏ கிரேட் அவரெல்லாம். ஸோ அப்படி போயிட்டு இருந்துச்சு, எதுவுமே நான் ப்ரூஃப் பண்ணல. நான் வந்து இது பண்ணுவேன்னு தான் சொல்லிட்டுருக்கேன், எதுவுமே சக்ஸஸ் காட்டல. எங்கள் வீட்டில் ஒரு பயம் வந்துருச்சு, இவன் எப்படி தான் வந்து சர்வை ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லாமல் ஆடிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு அப்படி நான் இன்டெரக்டாக சொல்ல ஆரம்பித்தேன், இப்படி போயிட்டுருக்கேன் அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு நடிக்க ஃபஸ்ட் சொல்லிட்டுருந்தேன் சார், ஆடிஷன் அட்டன் பண்ணுறது, டம்மி ஆடிஷன், அதில் எங்கே போய் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு கைடன்ஸ் இல்லை. யாருக்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே போய் நீ ஒன்றும் அதாவது நேராகவே அங்கே போய் நீ ஒன்றும் பிடுங்க முடியாது அப்படி மாதிரி சிரிச்சிட்டே சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இது. அங்கே போனேன்னா ஆக்டிங் கற்றுக்கிட்டு தான்டா போகணும், இந்த மாதிரி தியேட்டர்ஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் கைட் பண்ணுறக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரி டேரெக்டாக பேசுவாங்க. ஸோ யாருக்கிட்டையும் கேட்கவும் முடியாது, கேட்டால் நம்ம கான்ஃபிடன்ஸ் உடச்சு விட்ருவானுங்களோ அப்படிங்கிற இது இருக்கும். அதனால் நானே ஒன்று நினச்சிக்கிட்டேன், நம்ம வந்து எடிட் கற்றுக்கிட்டு எடிட்டர் ஆகிட்டு டேரக்டர்கிட்ட எடிட் பண்ணும்போதே சார் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படி கேட்கலாம் அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணிட்டேன், யார்கிட்டையும் கேட்காம மொட்டையாக போயிட்டு ஒரு கோயம்புத்தூர்லேயே ஒரு பெரிய விஎஃப்எக்ஸ் எஜுகேஷன் காலேஜ் ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு நான் இப்படி சேர்றேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போயிட்டேன். அப்பா இப்படி நான் இங்கே சேர்றேன், நான் பெரிய விஎஃப்எக்ஸ் ஆகணும். ஓ அதுவும் படிப்பா? ஆமாம் அதுவும் படிப்பா, அப்போ நீ கண்டிப்பாக இதாக அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அங்கே 1.5 லட்சம் ரூபா சொன்னாங்க இந்த கோர்ஸு. நான் அப்படியே எங்கள் அப்பா பார்க்குறேன், என்னடா இது நீ ஏதோ நார்மலாக சேருவேன் அப்படின்னா எதுவுமே நீ பண்ண மாட்டியே, 1.5 லட்சம் ரூபா கட்ட சொல்கிறாங்களே விட. இல்லைப்பா ஃபஸ்ட்டு 10,000 கட்டினா போதும், 4th லெவல் போகும்போது தான் 1.5 லட்சம் ஃபுல்லாக கட்டணும், ஃபஸ்ட்டு 10,000 கட்டுங்க ஃபஸ்ட் லெவலுக்கு அப்படின்னா 10,000 கட்டியாச்சு. கட்டின்டா ஓகேவா அப்படின்னாரு. இப்போ கம்ப்யூட்டர் இருந்தால் தான்ப்பா பெரிய விஎஃப்எக்ஸ், வீட்லேயே பழகி நான் வந்து பெரிய விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் ஆயிடுவேன், எடிட்டர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் வேணுங்களா. நான் வந்து எனக்கு அப்போயே மைண்டு வாங்கும் போதே பெரிய கம்ப்யூட்டரை வாங்கிடணும், அப்போ தான் நம்ம எல்லாமே எப்படி முடியும், ஒவ்வொன்றா வாங்கினாலும் சரிப்பட்டு வராது. மைண்டில் நினச்சாச்சு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகிறோம், டேரக்டர்கிட்ட பேசுகிறோம், எடிட் பண்ணும்போது இப்படி பேசுகிறோம், இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட் லெவல் போகுது, ஃபஸ்ட் லெவல் ஃபோட்டோஷாப் அது இதுன்னு போது Ctrl+X Ctrl+Z எதோ சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அதுக்கு மேலே மண்டையிலே ஏற மாட்டேங்குது. ஐயோ தெரியாமல் இது வந்துட்டுமா,
எங்கள் அப்பா கிட்ட போய் என்னன்னு சொல்கிறது, ஃபஸ்ட் லெவல் போகிறேன், செகண்ட் லெவல் போகிறேன், அதுக்கப்புறம் அங்கே பேசிகிட்டு இருக்கேன். அந்த காலேஜ் 4 லெவல் முடிச்சுட்டு வெளியே போயிருப்பாங்களா சார், அவங்க அங்கே 2-3 பேர் வந்தாங்க. எப்படின்னா நீங்கன்னா எவ்வளோ நான் சம்பளம்னா 15,000 வாங்கிட்டு இருக்கேன்ப்பா இப்போ விஎஃப்எக்ஸ் முடிச்சுட்டு. என்னையா சொல்கிற, 1.5 லட்சத்தை நான் இங்கே இந்த இடத்துல இந்த பக்கம் அடமான வயசு உட்காந்துருக்கேன், என்னையா 15,000? எத்தனை டேரக்டர்ஸ் பார்த்துருக்கீங்க? டேரக்டர்ஸா? இதுக்கு டேரக்டர் சம்மந்தமே இல்லைப்பா. நான் வந்து கொச்சினில் ஒரு கம்பெனியில் வேறு ஏதோ கம்பெனிக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் விஎஃப்எக்ஸ்னால் படத்துக்கெல்லாம் பண்ண மாட்டேன். விஎஃப்எக்ஸ் படத்துக்கு மட்டும் இல்லைப்பா, நிறைய இடத்துல நிறைய விஷயமா பண்ணிட்டுருப்பாங்க. அப்போது விஎஃப்எக்ஸில் பெரிய ஆளாக இருந்தால் தான் நான் டேரக்டர்கிட்ட பேச முடியும். அதுக்கு எப்போ வரும்னா அதுக்கு ஒரு 40 வருஷம் ஆகும்பா. என்னையா சொல்கிறீங்க, இதை போய் நான் எப்படியா வீட்டில் சொல்கிறது அப்படின்னா, அப்புறம் அப்படியே முட்டி மோதி ஃபஸ்ட் லெவல் முடிச்சு செகண்ட் லெவல் போய் சேரேன். 20,000 மட்டும் கட்டியிருந்தாங்க. அந்த 2 லெவல் முடிச்சுட்டு வீட்டில் வந்து சொல்லிட்டேன், அப்பா அப்படி நான் நடிக்க தான் போகிறேன், விஎஃப்எக்ஸ் எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா. டேய் உன்னை நம்பி 1 லட்சம் ரூபாய்க்கு நான் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துட்டு அதே அப்படின்னா அதை வேணால் வித்தரலாங்கப்பா அப்படின்னு. என்ன சொல்கிறது, ஏதாவது ஒன்று பண்ணி இதான் இல்லை அப்படின்னா. எனக்கு அப்போ அந்த இடத்துல பைக் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு பைக் வேணாம், இந்த இதை விற்று அப்படியே கையில் காசு கொடுத்துட்றேன், நான் நடிக்க தான் போகிறேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் அவங்க நம்பவே இல்லை. அப்புறம் ஒரு சூழ்நிலை காரணமாக நிறைய ஆடிஷன்ஸ், யூடியூப் சேனல் அப்படி இப்படிலாம் போயிட்டு சென்னை வந்துட்டேன். சென்னை வந்துட்டால் பெரிய ஆளாயிடலாம் நடிக்கிறது அப்படின்னா. சரி அது ஒரு பிம்பம் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சென்னை ஒரு அண்ணன் மூலமாக வந்தேன். சென்னை வந்ததுக்கப்புறம் அவர் ஃபஸ்ட்டே சொல்லிட்டார், என்னை நான் ஒரு அண்ணனை கூப்பிட்டேன் இங்கே கைட் பண்ணி இங்கே வர வச்சவர். அவர் தெளிவாக சொல்கிறார் காலையில், ஹரி இந்த ஆர்வ கோளாறுல இங்கே வந்துட்டு 2 மாதம் 3 மாதம் திரும்பியெல்லாம் போகக்கூடாது, எங்கூடலாம் தங்க முடியாது, நானே இங்கே வந்து வேலை செஞ்சு தான் இது பண்ணிட்டுருக்கேன். நீ வர்றேன்னா 3 மாதத்துக்கு தங்கறதுக்கு இடம், சாப்பிட்ற சாப்பாட்டு காசு இது ரெடி பண்ணிட்டு வந்துரு. அதுக்கப்புறம் நான் நிறையா சொல்லுவேன், லேர்ன் பண்ணுறதுக்கு இங்கே நிறையா விஷயம் இருக்குன்னு. என்னது சென்னை கூப்பிட்டு நடிக்க வந்தால் பெரிய இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே வர்றேன். இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு புக்காக கொடுப்பார் வாரம். இதை போய் படிச்சுட்டு வா, படிச்சுட்டு வந்து சினாப்சிஸ் எழுதிட்டு அந்த புக்கிலேருந்து இந்த கதைகள்லேருந்து தான் உனக்கு நிறையா கற்பனைகள் வரும் அப்படின்லாம் சொல்லி நிறைய புக்கு படிக்க வச்சார். அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர், அவர் ஒரு டேரக்டர் தான், ரைட்டர். அவர் கூட அப்படியே இதாகிட்டு அப்போ தான் தெரிஞ்சது தலைவங்க வந்து ஏதோ யூடியூப் சேனல் வேலை செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னா. வண்டி நேரம் அங்குவிட்டு அந்த இடத்துல போயிட்டு சேர்ந்து அப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி போயிட்டுருச்சுன்னா, சென்னை வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எங்கிட்ட கேட்பேன் அக்கா வந்து இங்கே எங்கள் அக்கா வந்து யூபிஎஸ்சி ட்ரை பண்ணிட்டுருக்காங்க, அவளுக்கு கால் பண்ணி கேட்பாங்க, அவன் வந்துட்டான், அவன் எப்படி ஏதாச்சும் பண்ணுறானா அப்படின்னா. எங்கள் அக்கா தான் நம்பிக்கை வேர்ட்ஸ் எல்லாம் கொடுப்பான், அவன் வந்துடுவான் வேணா பாருங்கள், அவன் கண்டிப்பாக இதாகிடும் அப்படின்னா. நான் காலிலேருந்து எல்லா சேனல், இந்த வானவில் சேனல், வானவில் டிவி அப்படின்லாம் நிறைய, விஜய் டிவி வாசல் வரைக்கும் போவேன். அப்படியே நிறையா சேனல் விஜே பண்ணுறதுக்கு சொல்லிட்டு எல்லா பக்கம் போய் சான்ஸ் தேடிட்டு வந்து பார்க்கில் படுத்துட்டு இருப்பேன். எங்கள் அக்கா அவன் முன்னாடி தான் கால் பேசிகிட்டு இருப்பான், அவன் வந்துடுவான், அவன் கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துக்கு வந்துடுவான். அவன் காலிலேருந்து அங்கேயும் போயிட்டு வந்திருக்கான். நான் யோசிச்சுட்டு இருப்பேன், நம்ம எப்படி வருவோம், எதுவும் ட்ரை பண்ணிட்டே இருக்கோம், ஏதாவது ஒரு இடத்துல சிக்கும் அப்படிங்கும்போது தான் ஏதோ ஒரு கான்டாக்ட் வச்சு அடுத்தடுத்து போகணும், ஏதோ ஒரு மைண்டில் உள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. வீட்டில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 வாங்கிட்டு இருந்த மாதம். நீ வேலைக்குன்னு சொல்லிட்டு தானே சென்னை போனேன், எதுக்கு 5,000 வாங்குற அப்படின்னா. இல்லை வேலைக்கு போகிறேன், என் செலவு எங்கள் 10,000 ஆயிடுது, அந்த சம்பளத்தில் போயிடுது, மிச்சம் 5,000 வந்து நான் இங்கே தங்குற இடத்த கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க நம்பலை. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்த விக்ரம் சேனல் வந்து விக்கல்ஸ் ஒரு இடத்துக்கு நல்ல இடத்துக்கு போனதுக்கப்புறம் சொந்தக்காரங்களாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஹரி அந்த சேனலில் பார்த்தேன் அப்படின்னா. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சு, பையன் ஏதோ பண்ணுறான், இவன் வந்து இதாக போயிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்களாம் பேசி தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்புறம் அப்படியே சர்வே ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன நினைக்கிறாங்க உங்கள் அக்கா உங்கள் வீட்லேயும் உங்களை பற்றி? இப்போவும் அதேமாதிரி லைட்டாக பயப்படுறாங்க. கன்சிஸ்டண்ட்டாக நின்று அதே வேலையை செஞ்சு அந்த இடத்துல இதாகிடுவான் அப்படின்போது அப்பால இப்போ நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இவன் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சி ஒரு 5-6 வருஷம் இந்த விஷயம் தான் வேணும் அப்படின்னு இருந்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிடுவான், நீ கொண்டு போயிடுவ, சர்வை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு அவங்களுக்கும். உங்கள் வீட்டில்? ஸோ எங்கள் வீட்டில் வழக்கமாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, பட் சீக்ரெட்டாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ் யாரும் ஃபேஸ்க்கு ஏற்றாப்புல அப்ரிஷியேட்டோ என்கரேஜோ பண்ண மாட்டாங்களோ, உங்களால் முடியும்ட்டு. இப்போ ஓரளவுக்கு எனக்கு லைக் ஏர்ன் பண்ணுறேன், நான் போய் சொல்கிறேன் வீட்டில் நம்ம வருது, எனக்கு காசு வருதுன்னா, இருந்தாலும் நீ அந்த வேலைக்கு போயிருந்தா இதோட அதிகமாக சம்பாதிப்பேன் அப்படின்வாங்க. நான் 1 கோடி சம்பாதிக்கணும்னு சொன்னாலும் நீ அந்த வேலைக்கு போனால் 2 கோடி சம்பாதிப்பேன் அப்படின்வாங்க. நான் எவ்வளோ சொன்னாலும் அவங்க அதோட ஒரு படி மேலே சொல்லுவாங்க. பட் அதான் என்னோட சுற்று வட்டாரம், என்ன சித்தி பெரியம்மா அவங்ககிட்ட சொல்லுவாங்க, இவன் நல்லா பண்ணுறான், அவன் நல்லா இதுவாக இருக்குது, அன்னைக்கு கூட 2 குழந்தைங்க வந்து விசாரிச்சுட்டு போனாங்க இவனை பற்றி, அன்னைக்கு ஒரு ஆன்டி இவனை பார்த்து கை காட்டுச்சு, ஒரு பொண்ணு இவனை பார்த்து கேட்டுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்ல மாட்டாங்க, எனக்கு லைக் பேக் ஆஃப் த என்ன சொல்கிறது பேக்ரவுண்டில் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஸோ தெரியுது சீக்கிரட்டாக சப்போர்ட் பண்ணாங்க, பட் அவங்க பயம் இருக்கும் ஃபினான்ஷியலி இது எவ்வளோ நாள் இதுவாக இருக்கும்ட்டு. பட் பண்ணிடுவோம் நல்லபடியாக. உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டாக எதை நினைக்கிறீங்க? இவர் தேவா சார் சொன்னது தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அது வரைக்கும் நாங்கள் அவ்வளோ பெரிய வைராலிட்டி அதெல்லாம் நாங்கள் பார்த்ததும் கிடையாது. அவர் திடீர்னு அவ்வளோ பெரிய மனுஷன், ஒரு லிவிங் லெஜண்ட். அவர் எங்களை பார்த்து தம்பி நீங்கள் பண்ணனாலே எனக்கு பப்ளிசிட்டிப்பான்னு சொன்னது வந்து அவர் சும்மா சொல்லியிருக்கவும் மாட்டார். இல்லை அவர் ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக பேசு. ஆமாம், அதனால எனக்கும் சரி நம்ம பண்ணுற ஒர்க்கில் ஏதோ ஒரு
அர்த்தம் இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெரிய பாராட்டுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது இந்த பயணம்? நல்லா போயிட்டுருக்கு சார். எனக்கு ஆண்டவன் புண்ணியத்தில் நல்ல டீமு, நல்ல பசங்க. அதனால் யாராச்சும் ஒருத்தர் விட்டால் ஒருத்தர் பிடிச்சிருவோம். கிரிக்கெட் டீம் மாதிரி யாராச்சும் ஒருத்தர் ஒரு நாள் அவுட் ஆனால் அடுத்த நாள் இன்னொருத்தர் வீடியோ நல்லா போயிடும். ஒரு இது கரெக்டாக போயிட்டுருக்கு. இதை பசங்களையும் நல்லா அடுத்த லெவல் கொண்டு போகணும், டீமும் அடுத்த லெவல் போகணும். அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி 2026 7 அந்த லெவல் போனதுக்கப்புறம் திருப்பி வந்து உங்கள்கிட்ட இன்டர்வியூ தரோம் சார். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.